இல்லை கைஸ் வணக்கம். நம்ம சாம்சங் J1S J11F அப்படின்ற மாடலில் நம்ம கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணி காட்ட போகிறேன். இந்த கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு TWRP ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணணும். ரெக்கவரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். TWRP இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் சூப்பர் சூ இன்ஸ்டால் பண்ணணும். சூப்பர் சூ ஜிப்பு நான் இந்த வச்சுருக்கேன். இப்போ சூப்பர் சூ ஜிப்பை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். TWRP ரெக்கவரி ரூட் எப்படி பண்ணேன் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மாடலுக்கு பண்ணுற ப்ரொசீஜர் தான் எல்லா ஃபோனுக்கும் மாற்றி பண்ணிங்கன்னா பிரிக் ஆகிடும். சூப்பர் ஜூ வந்து நம்மளோட ஃபோனில் ஸ்டோரேஜில் வச்சுக்கோங்க. ஸ்டோரேஜில் வச்சுக்கிட்டு சூ ஃபைலை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணால் சூப்பர் ஜூ ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் எப்போயுமே ஃபைல் மேனேஜரில் வச்சுக்கலாம். அதாவது உங்களோட டிஃபால்ட்டு ஸ்டோரேஜில் வச்சுக்கோங்க. இல்லைனா SD கார்டில் போட்டு SD கார்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபைல் எப்போயுமே மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் ஓகேவாயிடுச்சு. இப்போ ஸ்டெப்பை போய் கிளிக் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணுற மாதிரி வரும். இப்போ எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆப்ஷன் வந்துடுவோம். அது தொட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். லைட்டாக ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். சூப்பர் சூ ஃபைல் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா உங்களோட ரேம் டிஸ்க் வந்து ரூட் ஆயிடுச்சு அப்படின்னா ரூட்டை நீங்கள் செக் பண்ணணும். சூப்பர் சூ ஃபைலை வச்சு தான் நீங்கள் ரூட் செக் பண்ணணும். ரூட் செக் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணணும்னா இது இன்ஸ்டால் ஆகட்டும், அதையும் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இந்த கஸ்டம் ரோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோனில் எப்படியெல்லாம் புது அப்டேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு ஃபோனில் வந்து நம்ம யூஸ் பண்ண பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2014-15 கஸ்டம் ரோம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கஸ்டம் ரோம் நிறையா இருந்துச்சு, டெவலப்பர் நிறையா இருந்தாங்க. அதுலேயும் எக்ஸ்ட்ரா டெவலப்பர் அதிக அளவில் வந்து கஸ்டம் ரோம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது பண்ணதுக்கப்புறம் ரீபூட் கொடுங்க. ரீபூட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 50 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ண சொல்லும். ஏன்னா அது ஹேங் ஆகும். ஏன்னா ரீபூட் ஆகிறதுக்கான சிஸ்டமேட்டிக் கொஞ்சம் ஹேங் ஆகி தான் ரீபூட் ஆகும். ஓகே, ரீபூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரீபூட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். நம்ம வீடியோவை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணலாம். ஏன்னா டைமிங் பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே எடுத்துக்கிறோம். 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஏன்னா அதை ஆப்டிமைஸ் பண்ணுவோம். இருக்க அப்ளிகேஷன் ஃபுல்லாக சூப்பர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். அது என்ன, அதுக்காக கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்பீட் மோடில் வைக்கிறேன். ஓகே, உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூட் செக்கர் ப்ரோ, சூப்பர் சூ ரெண்டுமே இன்ஸ்டால் ஆகிருக்கும். இந்த சூப்பர் சூ இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்றதை நம்ம ரூட் செக்கரை வச்சு தான் செக் பண்ண முடியும். இப்போ சூப்பர் சூ ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ரூட் செக்கரில் செக் பண்ணியிருக்கேன். அதனால் ரூட் செக்கர் வந்து நான் இப்போ அழிச்சிட்டு மறுபடியும் உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறது, எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்குறதுன்றதை நான் காட்டுறேன். டெலிட் பண்ணிட்டேன். இப்போ எதுவுமே இருக்காது, எந்த ஒரு கண்ட்ரோலுமே இருக்காது. இப்போ நீங்கள் எந்த வாய்ஸுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. சூப்பர் ரூட் செக்கர் ப்ரோவில் போயிட்டு நீங்கள் ரூட் இன்ஃபர்மேஷன், பில்ட் இன்ஃபர்மேஷன் ரெண்டும் பார்த்துக்கலாம். இதில் பார்த்துட்டு மேலே ரூட் இன்ஃபர்மேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனோட USB டிபெக்கிங் ஆன் ஆகி அதோட ADPயோட இது காட்டும். கொடுத்து நீங்கள் கிராண்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு. உங்கள் ஃபோன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சஸ் கிராண்டடில் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ரூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. OEM அன்லாக் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன OS இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கஸ்டம் ரோம் சூப்பர் சூவில் போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள். உங்கள் ரூட் செக்கர் வந்து ரன்னிங்கில் இருக்கும். முடிஞ்சு, இது கிளியர் ஆகிடுச்சு. இனி நம்ம OS இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணி USB ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து ஃபைலை தூக்கிட்டு போய் இந்த இருக்குது பாருங்கள், இந்த OS ஃபைலு, இந்த OS ஃபைலு கஸ்டம் ரோம் ஃபைலு, இதை கொண்டு போய் உங்களோட ஃபோனோட ஸ்டோரேஜில் வச்சுக்கோங்க.
ஓகே, இப்போ காப்பி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், காப்பி ஆகிரும். ஓகே, காப்பி ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் ரெக்கவரி மோடு போய்க்கோங்க. ரெக்கவரி மோடி ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா பவர் பட்டனும் வால்யூம் ப்ளஸ் பட்டனும் ப்ளஸ் ஹோம் பட்டன் அமைக்கி நீங்கள் ரெக்கவரி மோடு போய்க்கோங்க. இப்போ ரெக்கவரி கீழே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜூஸ் ஜிப் இருக்கும், நம்மளோட ஓஎஸ் ஜிப் இருக்கும். ஓஎஸ் ஜிப்பை கொடுத்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல எதுவும் கிளிக் பண்ணிடாதீங்க, டேரெக்டாக ஸ்வைப் மட்டும் பண்ணி விடுங்க. ஸ்வைப் மட்டும் பண்ணி விட்றேன் பாருங்கள். இப்போ ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் ஆகுதுன்னு பாருங்கள். இது ஒரு 3 to 5 minutes கேட்கும். வெரிஃபிகேஷன் ஆகி எல்லாமே ஓப்பன் ஆகும். ஆப் வந்து பேக்கப் எடுக்கும், ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும், எல்லாமே டைம் எடுத்துக்கிறோம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஸ்பீட் மோடில் வைக்கிறேன். மூடு வைக்கும்போது நீங்கள் அதில் என்ன நடக்குன்றதை பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸ்கிப் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ புரியாது. என்ன ஆச்சு, சிக்னிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் ஆச்சா இல்லைன்னா டிக்ளைன் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். சரி, செட்டப் பண்ணிட்டோம். நம்ம கிளிக் பண்ணி நம்ம இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நேம் கொடுக்கணும். அப்படியே கிளிக் பண்ணி போயிடலாம். பாஸ்வேர்டு கேட்கும், எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸ்கிப் எனிவே கொடுத்துட்றேன். அடுத்தடுத்த ஸ்டெப்பும் கொடுத்துருங்க. கொடுத்து செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கூகுள் சர்வீஸ் ஓகே. இந்த ஓஎஸில் கூகுள் சர்வீஸ் இன்பில்ட்டாக வந்துடும். சம் ஓஎஸில் வந்து கூகுள் இது வராது. ஜி ஆப்ஸை வந்து மேனுவலாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். மேனுவலாக டவுன்லோட் பண்ணும்போது இந்த ஃபோனுக்கான ஓஎஸ் பார்த்தீங்கன்னா 5.1 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் 7, 6லாம் டெவலப் பண்ணிடுறாங்க. இதுதான் நம்மளோட ஃபோனிக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம போய்ட்டு செட்டிங்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டிங்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. அபவுட் ஃபோனில் போகிறேன். சாம்சங் கேலக்ஸி J111M வந்துருச்சு. ஓகே, எல்லாமே டிஃபால்ட்டாக செட் ஆகிடுச்சு. Android வெர்ஷன் 5.1.1 லாலிபாப்பில் இருக்குது. ஓகே, நம்ம செக் பண்ணிக்கலாம். மறந்துடாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபோனுக்கு இது மாதிரியான எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே மறந்துடாமல் இந்த வீடியோவோட கடைசியில் TWRPயை ஃபோனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதையும் மறந்துடாமல் பார்த்துருங்க. ஃபைனலாக வரும் அந்த கிளிப்பு. பண்ணிவிட்டு ஓடின் டவுன்லோட் மோடு வச்சுருங்க. டவுன்லோட் மோடுக்கு போனதுக்கப்புறம் பிசியில் போய்ட்டு உங்களோட ஓடின் ஆப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஓடின் ஆக்ஸோ ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணவங்களுக்கு பிஎல் ஏபி சிபிசிஎஸ்சின் ஃபைல் இருக்கும். அதில் ஏபின்ற ஃபைலில் நம்மளோட டிடபிள்யூஆர்பி ரெக்கவரி ஆன ஃபைல்ஸை போடணும். டிடபிள்யூ ரெக்கவரி ஃபைலை போட்டு நீங்கள் உங்கள் ஓடின் மோடில் உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுங்கள். ஃப்ளாஷ் ஆகிடும்.